ஸோ ஆக்சுவலி நீங்கள் வண்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி எஸ், இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து T4. ஸோ T4 வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஸோ ப்ளஸ் நம்ம வந்து ரீசெண்டாக தான் வந்து ஸ்பீட் 400க்கும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்பீட் 400க்கும் T4க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் மைனரான டிஃப்ரென்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேஜரான டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ T4 வந்துச்சு, அடுத்து ஸ்பீட் 400 எடுத்துகிட்டு வரேன். ஸோ ரெண்டு பைக்குமே இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டு பைக்கில் என்னென்ன மேஜரான சேஞ்சஸ் அண்ட் ஈவன் மைனரான சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே டிசைன்லேருந்து வருவோம், பட் டிசைன் வைஸ்னு வரும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது, அதனால் நம்ம அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஜின் வருவோம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ 400cc, ஸோ தட் மீன்ஸ் 399cc. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் ஹார்ஸ் பவர்லேயும் டார்க்லேயும் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஹார்ஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 39 வரும், இது வந்து 30 தான் வரும். ஸோ மேஜரான சேஞ்சு அப்படின்றது இந்த ஹார்ஸ் பவரில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து டார்க்கு. ஸோ டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இது 37.5 வரும், இது 36 வரும். ஸோ இந்த டார்க் அண்ட் ஹார்ஸ் பவரில் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே பார்த்துருக்கோம். ஸோ 160 வரைக்கும் போவோம், 165 வரைக்கும் போவோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 135 தான் போவோம். ஸோ ஒரு ஸ்பீட்லேயுமே வந்து ஒரு லிமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்க்கு, ஹார்ஸ் பவர் இதில் எல்லாமே நம்ம லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்மளோட இன்ஜினில் பார்க்கலாம். ஸோ கியரிங் பொறுத்த வரைக்கும் கியரிங் சேம் 6 ஸ்பீட் மேனுவல் தான். அண்ட் அதர் திங்ஸ், மற்ற திங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ என்ன பிரேக்கிங் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம். டியூவல் ABS கிட்டத்தட்ட டியூவல் ABS ரெண்டு சைடுமே நம்ம ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேம். அடுத்து மேஜரான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 43 USD கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400க்கு. ஆனால் 4T வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து டெலிஸ்கோபிக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு காஸ்ட் கட்டிங் கூட சொல்லலாம். ஸோ காஸ்ட் வைஸுமே நம்ம டிஃப்ரெண்ட் வருது. காஸ்ட் வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி இங்கே டெலிஸ்கோபிக், பட் ரெண்டுமே 43 mm தான். பட் இங்கே USD, இங்கே வந்து டெலிஸ்கோபிக். அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து மோனோஷாக் தான். ஸோ இங்கேயுமே கேஸ் ஃபீல்டு மோனோஷாக்கு, இதுவுமே கேஸ் ஃபீல்டு மோனோஷாக்கு. ஸோ பேக்கில் வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல, எந்த இதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அடுத்த இன்னொரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ரைட் பை த்ராட்டில் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல இங்கே தான் வந்து நமக்கு அந்த ரைட் பை த்ராட்டிலுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே 2 கேபிள் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரைட் பை த்ராட்டில் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும் போது நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஆஃப் ரோடு இந்த மாதிரி ஒரு சில மேபி மோட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மோட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்காது, ஏன்னா நார்மல் ஒயர். ஆனால் இங்கே ரைட் பை வயர்ஸு, அது போக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இங்கே ரைட் பை வயர்ஸ் இருக்குது ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் இங்கே ரைட் பை வயர்ஸ் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. அடுத்து மைனர் சேஞ்ச் தான், பட் இருந்தாலும் இதுவுமே இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மைனர் சேஞ்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்க டயர், பேக்கில் இருக்க டயர் வந்து 150 mm, பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 140 mm தான். பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே 110 mm தான். ஸோ அதே தான் அப்படியே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் பேக்கில் மட்டும் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட்டும் வெயிட்டும். ஸோ சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து 806, அதாவது 806 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 790 தான். ஸோ கிட்டத்தட்ட 16 mm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 16 mm அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது 40 கொஞ்சம் ஹைட்டு, 40யோட இது ஹைட் கொஞ்சம் கம்மி. அண்ட் அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட். ஸோ வெயிட்லேயுமே கூட ஒரு 4 கிலோ வந்து 4T வந்து அதிகம், பட் இது வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ மேஜரான அண்ட் மைனரான சேஞ்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் தென் இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம டிசைனில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி அலுமினியம் இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எஃபின்னு நினைக்கிறேன், எஃபிஸ் வந்து எஸ்எஸ், பட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து எஸ்எஸ் தான், எஸ்எஸ் கோட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக சீட்டு எல்லாமே சேம் தான். பட் சீட்ஸ் வந்து அங்கே வந்து கொஞ்சம் இந்த நம்ம ஸ்ட்ரைப் பேக்கில் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் தென் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கலர்ஸ் அவைலபிள், கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400ல் கலர்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஒயிட்டு அண்ட் எல்லோ. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த 2 கலர்ஸும். ஸோ 2 கலருமே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக வந்து ஒயிட்டு கொஞ்சம் கிரேவோட இந்த இது கொடுத்துருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. அப்படி T4 வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னும் நம்ம ரெட் இருக்குது, நம்ம பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பக்கம் பிளாக் இருக்குது, இந்த இடத்துல ஒயிட் இருக்குது. பட் சென்டராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிளாக்கு இங்கே ஒயிட்டு. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் 400 அப்படின்னு கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ். ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 299 வரும், இது வந்து 2.73 வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 27,000 வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த 2 பைக்ஸுமே வந்து நம்ம ஆர்கே மோட்டார்ஸ், அதாவது மதுரையில் இருக்க கப்பலூர் பிரான்ச்சான ட்ரைம் ஆர்கே மோட்டார்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அட்ரஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் வேணுதா டீட்டெயில்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து புக்கிங்க்கும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்வேஸ் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பேச்சு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் வித் எலிமெண்ட் ரைட் சேஃப்டி. பாய்.